ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டத்தின் இந்த குழந்தை இயேசுவின் பேராலய பங்கின் நம்பிக்கையாளர்களே, பல்வேறு பிறவர சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே, முக்கியமாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற அன்பான தந்தை ஜெய் பெர்னார்ட் ஜோசப், அவருக்கு துணை புரிகின்ற தந்தை சகாயராஜ், திருத்தொண்டர், வேதியர், மற்ற உடனுழைப்பாளர்களே, இன்றைக்கு ஊடகம் வழியாக இங்கே வந்திருப்பவர்களை தாண்டி இந்த பங்கின் மக்களை தாண்டி மறை மாவட்டம் முழுவதும் இதில் பங்கு கொள்ளுகின்ற அன்பர்களே, எல்லாரைவிட முக்கியமாக இன்றைக்கு 36 சிறுமிகள், 32 சிறுவர்கள் ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக பெறப்போகின்றார்கள். என் அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகள், உங்கள் எல்லாருக்கும் முதலில் இந்த பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். உண்மையாகவே குழந்தை இயேசு திருவிழாவில் அந்த இயேசுவை உணவாக பெறுவதற்கு இந்த 68 பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள்தான். வழக்கமாக எனக்கு பிடிக்காது புதுநன்மை, உறுதி பூசுதல், ஊர் திருவிழா எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார்களே, எதை பற்றி நாம் எடுத்து சொல்ல போகிறோம் என்று எனக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவின் விழாவை கொண்டாடும் போது அவரையே உணவாக பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்றுதான் நான் இப்போது நினைக்கிறேன். அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் வாழ்நாளில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு. ஆண்டவருடைய திரு உடலை மக்களுக்கு அளிக்கும் போது சில தாய்மார்கள் கை குழந்தையோடு வந்து நன்மை வாங்குவார்கள். அந்த கை குழந்தை என்ன நினைக்கிறதோ தெரியவில்லை, அந்த குழந்தையும் கையை நீட்டி நன்மை கேட்கும், வாயை திறந்து நாக்கை நீட்டும். ஆனால் நம்ம கொடுக்கறதில்ல. இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேறப் போகிறது, ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எவ்வளோ பெரிய கொடையை பாருங்கள், இந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்வது. இன்னொரு பக்கம் இந்த அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழா அன்று முக்கியமாக இந்த திருப்பலி ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்டதையும் சேர்த்துதான் கொண்டாடுகிறோம். ஜீசஸ் யோசுவா என்று. இன்னொரு பக்கம் பார்த்தால் எம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படுவார் என்றும் கேள்விப்படுகிறோம். ஒரு பக்கம் ஜீசஸ் என்றால் கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் என்பது. பிள்ளைகளே, உங்களை கடவுள் காப்பாற்றியிருக்கிறார், உங்கள் பெற்றோர் வழியாக, உடன்பிறப்புகள் வழியாக. எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்ற அர்த்தம். அந்த கடவுள் உங்களோடு இது நாள் வரை இருந்திருக்கிறார். காப்பாற்றும் கடவுள், நம்மோடு இருக்கும் கடவுள், அவருக்கு பெயர் சூட்டும் விழா இந்த விழா. பாருங்கள், இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதிகளிலிருந்து உங்களுக்கும் எல்லாருக்கும்
இந்த அருள் வாக்கை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் இறைவன் கூறுவதாக நாம் புரிந்து கொள்வோம். முதலாக நம் எல்லாருக்கும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியை பாருங்கள். மோசேவை தந்தையாகிய கடவுள் அழைக்கின்றார். எகிப்திலே அடிமைகளாய் இருந்த தன்னுடைய மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மோசே அந்த பாலை நிலத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது எரியும் முட்புதரிலே கடவுள் தோன்றினார். அதுவே ஒரு புதுமை பாருங்கள். ஒரு பக்கம் அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கருகி போகவில்லை. ஆண்டவருடைய வல்லமை பாருங்கள். நீ வேண்டும் எனக்கு என்று மோசேயை கடவுள் கூப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றார்? நான் யார்? நான்லாம் ஒரு ஆளா? மோசே சொல்றார். அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, எல்லாரும் இன்னைக்கு கடவுளை பார்த்து நான் யார், நான் ஒன்றும் இல்லை. மோசே நினச்சிருப்பார், குழந்தையா இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எங்கள் அம்மா போய் நைல் நதியில் என்ன ஒரு பெட்டகத்தில் வச்சுட்டு போட்டுட்டாங்க, இருந்தாலும் காப்பாற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நேர்ந்தது என்னவென்று உனக்கு தெரியாதா? இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கத்தானே நான் முன் வந்தேன். கொலை குற்றத்தோடு நான் தப்பி ஓடினேனே. ஆண்டவரே, இப்ப என்ன செஞ்சிட போறேன்? நான் யார்? நான் யார்? இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே? நான் யார்? சேலத்தில் ஒரு சராசரி மனிதன் யார்? நான் யார்? நான் யார்? நான் யார் என்று நாம் எல்லாரும் கேட்கலாம். இன்றைக்கு கடவுளை பார்த்து, அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் யாருன்னு கேட்காத, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பார்ந்த குழந்தைகளே, with Jesus you are hero. Without Jesus you are zero. ஆண்டவரோடு நாம் இருந்தால் நாம் எல்லாரும் மிகச்சிறந்தவர்கள். மறந்து விடாதீர்கள், நான் யார். இன்றைக்கு இயேசு உங்களிடம் வரப்போகிறார். நீங்கள் எல்லாரும் கதாநாயகர்கள், கதாநாயகிகள். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார். இந்த வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இப்ப பார்க்குற இல்லையா இந்த மலை, எங்கேயே நீ மக்களை அழைத்து வந்து பலி ஒப்பு கொடுக்க போகிறாய், அப்போது என்னுடைய வல்லமையை பார்ப்பாய். மோசே இன்னும் திருப்தி அடையல. திருப்பி கேட்கிறார், நான் போய் நீர்தான் என்னை அழைத்தீர், அனுப்பினீர் என்று சொன்னால் உன் பேர் என்னன்னு கேட்பாங்களே. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உடனே கடவுள் சொல்லுகிறார், இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் எப்போதும் இருக்க மாட்டார்கள், நம்முடைய பணம் எப்போதும் இருக்காது, வீடு இருக்காது. எந்நாளும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த புனித மிகு நற்கருணை பலியின் அர்த்தம் இதுதான், பக்தியோடு பங்கெடுப்பது. எனவேதான் அங்கங்க பூசையில் ஓடினா நடந்தா, அதிலும் முக்கியமாக இறைவார்த்தை அறிவிக்கும் போது யாராவது அங்கங்க போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்தியோடு புனித மிகு நற்கருணை பலியிலே பங்கெடுப்பது, தகுந்த உள்ளத்தோடு அவரை வரவேற்பது, பாவமின்றி
பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெற்று தூய்மையான உள்ளத்தோடு அவரை வரவேற்பது. என்னாலும் இருக்கிறவர் புனிதமிகு நற்கருணையில் இருக்கிறார், அவரை ஆராதிப்பது. இருக்கிறவர் அனுப்பினேன் என்று சொல். இருக்கிறவர் யார் தெரியுமா? அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று போய் நீ சொல். அத்தோடு இன்றைய வாசகம் முடிந்தது. ஆனால் தொடர்ந்து மோசே கேட்பார், எனக்கு பேச தெரியாது, இன்னும் சாக்கு போ. அப்போது நான் ஆரோனை உனக்காக பேச வைக்கிறேன், நீ கவலைப்படாதே. ஆண்டவர் கொடுக்கின்ற உறுதிப்பாட்டை எல்லாம் பாருங்கள். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு உணவாக வருகின்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் எல்லாம். மறந்து விடாதீர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அதைத்தானே கேட்கிறார். பாருங்க, நற்செய்தி வாசகம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாசித்த காலை திருப்பலிக்கு வாசிக்கப்பட்ட அதே வாசகம் பாருங்க. ஒரு பக்கம் நம் ஆண்டவர் பிறப்பதற்கு இடம் இல்லை, இடத்தையெல்லாம் படைத்தவருக்கு இடம் இல்லை. இன்னொரு பக்கம் ஏழையாக எளிமையாக இங்கே பிறக்கிறார். ஆகாயத்திலே பார்த்தால் ஒளி, வானதூதர்கள், விண்ணகம் மண்ணகம் இரண்டுமே பாருங்கள். முதலாக அந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும்? இடையர்களுக்கு. அவங்க கூட நான் யார், ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், அழுக்கானவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், முரடர்கள். ஆண்டவரை பாருங்கள், தேர்ந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையை பெற்றதற்கு, நல்ல குடும்பங்களிலே பிறந்ததற்கு, இது நாள் வரை நம்முடைய உருவாக்கத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இடையர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே, எங்களுக்கும் இன்றைக்கு வெளிப்படுத்தினீரே. மறைக்கல்வி வழியாக வெளிப்படுத்தினீரே, என் அன்பார்ந்த பெற்றோர் வழியாக வெளிப்படுத்தினீரே, ஆசிரியர்கள் வழியாக வெளிப்படுத்தினீரே, அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள் வழியாக வெளிப்படுத்தினீரே. நான் யார், நாங்கள் யார் என்று கேட்ட இடையர்களுக்கு ஆண்டவர் காட்சி அளித்தது போல இன்றைக்கு எல்லாருக்கும், குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கும் காட்சி அளிக்கிறார். பாருங்கள், மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் செய்தி. தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அதற்கு முன்பே பாருங்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூ உலகில் நன்மனத்தோர்க்கு அமைதி. கடவுளுக்கு மகிமை, பூ உலகில் எல்லாருக்கும் அமைதி. அமைதின்னா எல்லா ஆசீர்வாதமும், காசு, பணம், வீடு, நிலம், அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அமைதி. ஆண்டவர் இருந்தால் இது எல்லாம் கிடைக்கும். ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும் பாருங்க. உண்மையாகவே இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவர் வரப்போகிறார், அமைதி தரப்போகிறார், மகிழ்ச்சி தரப்போகிறார், வளர்ச்சி தரப்போகிறார், ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அதுதானே இன்னைக்கு எவ்வளோ பேர் அங்கங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காசு இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, ஏதேதோ இருக்கிறது. அதெல்லாம் முக்கியம் அல்ல. அமைதி யாரால் வரும்? அமைதி என்றால் எல்லா ஆசீர்வாதங்களும் யாரால் வரும்? நம் ஆண்டவரால் தானே வரும். அதுதான் சொல்லப்பட்டது. அந்த இடையர்களை பாருங்கள், அவர்கள் செய்ததுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளை. வாருங்கள் போவோம், வாருங்கள் பார்ப்போம், வாருங்கள் நமக்கு சொல்லப்பட்டதை சொல்வோம். சென்றார்கள், கண்டார்கள், பார்த்தார்கள், சொல்லப்பட்டதை
மாதாவிடம் சூசையப்பரிடம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, திருப்பி வந்தார்கள், வழிநெடுக அறிவித்தார்கள். முதல் கிறிஸ்தவர்கள் அவர்கள், முதல் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அவர்கள். மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் புதுமையான வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை. அன்பார்ந்த குழந்தைகளே, இயேசுவை காண்பது மட்டுமல்ல இந்த பலிபீடத்திலே, அவரை பெறப்போகிறீர்கள். ஆண்டவரே, உம்மை தேடுவோம், வாழ்நாளெல்லாம் தேடுவோம், உம்மை காண்போம், உம்மை ஆராதிப்போம், உம்மை பற்றி தான் எடுத்துரைப்போம். இன்னைக்கு உலகத்தில் ஏதேதோ செய்தி, கண்ட செய்தி, பொய் செய்தி, கெட்ட செய்தி, கூசுகின்ற செய்தி, பிடிக்காத செய்தி, எத்தனையோ செய்தி. நம்பிக்கையாளர்கள் நல்ல செய்தியைத்தான் எடுத்து சொல்ல வேண்டும். பாருங்கள், அந்த இடையர்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், அவங்க சொன்னதை கேட்டு சில பேர் வியந்தார்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் வியக்கிறாங்க, டிவியை பார்த்து வியக்கிறாங்க, மொபைலை பார்த்து வியக்கிறார்கள், நவீன கண்டுபிடிப்புகளை பார்த்து வியக்கிறார்கள், கடையை பார்த்து வியக்கிறார்கள். அவ்வளோதான். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லவர்கள் ஆவதில்லை, தாராளமாவதில்லை, கடவுளை தேடுவதில்லை, நிம்மதி இல்லை, ஒரே சண்டை சச்சரவு. வெறும் வியப்பினால் என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனமும் கிடையாது பிள்ளைகளுக்கு. இன்னொரு பக்கம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பாருங்க, எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் அந்த விதைப்பவன் ஓமையில் நாம் வாசிக்க கேட்கிறோம். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஏற்புடைய மனத்தோடு அவர்கள் இருப்பதால் நிறைந்த பலன் தருகின்ற ஒரு வாழ்க்கை. அதான் புனித அகுஸ்தினார் கேட்டார், நீ வியப்பவரா, நீ அந்த இடையரா, நீ மாதா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரியும், அந்த ஏரோது எப்படியாவது இயேசு குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தேடினான். ஆண்டவரை நீ எதிர்ப்பவரா? அவனுடைய அவையில் இருந்த அறிஞர்கள், ஆமா பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பார்னு எழுதியிருக்கு, கண்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ஞானிகள் விடாமுயற்சியோடு ஆண்டவரை தேடுவது, தங்களிடம் இருந்த பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுப்பது, பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் கொடுப்பது, ஆண்டவர் சொல்வதற்கேற்ப தங்கள் வழியை அமைத்து கொள்வது, அவருக்கேற்ப வாழ்வது. பாருங்கள், நீ அந்த ஞானிகளை போன்றவரா, ஏரோதை போல எதிர்ப்பவரா? எவ்வளோ பேர் இந்த குரூப்லாம் கிடையாது, கண்டும் காணாமல் இருக்குது. என் வேலை உண்டு, நான் உண்டு, என்னுடைய கொண்டாட்டம், பொழுதுபோக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிள்ளைகளே, படித்து உங்கள் பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதீர்கள். தேவையில் இருப்பவர்களை, குடும்பத்தாரை கண்டுகொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவர் உங்களில் பிறக்கிறார். உங்களால் இந்த உலகம் அமைதியில், மகிழ்ச்சியில், ஆசீர்வாதங்களில் வளர்ச்சி அடையட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.